Hello everyone, welcome back to my channel Gold Spot. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவுண்டர் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கோம். கரண்ட் மார்க்கெட் வந்து நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் வீக்லி அனாலிசிஸில். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஷாக் வச்சுருக்கு. ஷாக் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குன்னா, மார்க்கெட் ரெண்டு வாய்ப்பு தான். ஒன்று, இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் திரும்பி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு வந்து டச் ஆகிட்டு போகணும். மார்க்கெட் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டருக்கு பிரேக் ஆகிடுச்சு, ஆல்ரெடி போட்டிருந்தேன். இந்த ஏரியா வந்து ஒரு லிக்விடிட்டி பார்ட்டுன்னு போட்டிருந்தேன். அது வந்து எப்படின்னு அது எனக்கு தெரியும், ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன், லிக்விடிட்டி ஏன் வந்துச்சு. இப்போ மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல நேற்று ஒரு 1 மினிட் வீடியோவுக்கு வந்து எப்படி எடுக்கலாம் ட்ரேடுன்னு பார்த்துருந்தோம். சரி, ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவுக்கு வந்துடலாம். கவுண்டர் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் இப்போ இங்கே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே ஒரு சாக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு சாக் கொடுத்துருக்கு. இல்லை, சாக் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் என்ன ஆகுனா, ஒன்று ரெண்டு பாசிபிலிட்டிஸ். இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் வந்து மார்க்கெட் டச் பண்ணிட்டு போகணும். அப்படின்ட்டு டிஷ்னல் இங்கே ஒன்று, இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் டச் பண்ணிட்டு போகணும். ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. மார்க்கெட் ரெண்டையுமே பிரேக் ஆகி போய்கிட்டு இருக்கு. சரி, நான் ஒரு கவுண்டர் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் எடுத்தேன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஹை லோ லோன்னு போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே நடந்திருக்கு. இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நடந்துச்சு. ஷாக் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கில் வந்து நான் வந்து ஆர்டர் எடுத்திருந்தேன். இந்த ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக், ஓகேங்களா. மார்க்கெட் என்ன இருக்குன்னா, இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேண்டலுக்கு நடுவில் இந்த கேண்டில் தான் இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன். இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேண்டலுக்கு நடுவில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மார்க்கெட் நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் என்ட்ரி போட்டு டார்கெட் வந்து இந்த இது வரை போட்டுக்கலாம். இப்போ டிபி ஒன்று வந்து இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வச்சுக்கலாம். டிபி ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் எங்கே போதும், நெக்ஸ்ட்டு இந்த லிக்விடிட்டி பார்ட்டுக்கு போகும். இந்த லோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் லிக்விடிட்டி பார்த்து இந்த லோ வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. இதில் போயிட்டு சேஞ்ச் ஆஃப் நடந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்னும் வந்து ப்ராஃபிட் இன்னும் க்ளோஸ் பண்ணல. மார்க்கெட் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இதையும் காட்டுறதுக்கு மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல $3000 ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் நான் சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கில் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ஆர்டர் போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஃபண்டட் நெக்ஸ்டோட அக்கௌண்ட்டு, இது ஃபண்டிங் மிக்ஸோட அக்கௌண்ட். இது வந்து காம்படிஷன் அக்கௌண்ட் தான். இது வந்து $5000 கிட்ட போய்கிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டில் வந்து அந்த சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கில் கவுண்டர் ட்ரெண்டில் ட்ரேட் எடுத்துருந்தேன், ஓகேங்களா. இந்த கவுண்டர் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்தோம். இப்போ நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 பிப்ஸ் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து நான் ஹோல்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாருமே புல்லிஷ் தான் எதிர்பார்ப்பாங்க. நான் இந்த இடத்துல ஒரு கவுண்டர் ட்ரெண்டில் சரி இது வரைக்கும் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இதையுமே உடச்சிருச்சு. இங்கேருந்து ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஸோ நான் வந்து ஹோல்டில் வச்சுருந்தேன். மணிக்கு மார்க்கெட் கீழே வந்து உடச்சிருக்கு. ஸோ இதுதான் கைஸ் கவுண்டர் ட்ரெண்டில் ஒரு எப்படி ட்ரேட் எடுக்கலான்ட்டு. அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்குது, ஓவரால் புல்லிஷ். இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்மாக அந்த ரெண்டு இடத்துலையுமே ஷார்ட் டேர்மாக செல் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக்கில் டச் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட்டில் கூட பார்த்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இன்னும் ரிஸ்க்கை இன்னும் கம்மி பண்ணால் 1 மினிட்டில் கூட எடுத்துருவோம். 1 மினிட்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. மார்க்கெட் என்ன இருக்குன்னா
கீழே அப்படியே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் விட்டுருந்தாலும் மார்க்கெட் திரும்ப அகைன் வந்து இந்த லிக்விடிட்டி விட்ட ஏரியாவில் அழகாக பாருங்கள். இது வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ. மார்க்கெட் இங்கேருந்து இந்த ஆர்டர் ஃப்ளோவில் டச் ஆகிட்டு மார்க்கெட் இந்த ஆர்டர் ஃப்ளோவில் டச் பண்ணிட்டு ஆர்டர் ஃப்ளோக்கு டச் பண்ணிட்டு மார்க்கெட் அழகாக கீழே போயிருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் லிக்விடிட்டி ஏரியா. இந்த இடத்துல விட்டுருந்தா 15 மினிட்ஸில் விட்டுருந்தா கூட இந்த இடத்துல நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தா கூட இந்த விக்கில் போட்டிருந்தா கூட நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து பாருங்கள் 15 பிப்ஸ் தான். நீங்கள் அதோட லோவில் வந்து டார்கெட் வச்சா கூட பாருங்கள் 60 பிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணிக்கு நேற்று நைட் 11 மணிக்கு கிடச்சிருக்கு இந்த ஆர்டர் 11:50 கிட்ட. ஸோ நியூயார்க் மார்க்கெட் எப்போயுமே ஈவினிங் 5லேருந்து நல்லா பூமில் இருக்கும். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஈவினிங் சம்டைம்ஸ் 12 o'clock கூட நியூஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை நைட்டு, அதாவது வியாழக்கிழமை மார்னிங் 12:30 அந்த மார்னிங் வைப்பாங்க நியூஸ். சரி, ஓகே. ஸோ இதான் கைஸ் கவுண்டர் ட்ரெண்டில் எப்படி ஒரு ட்ரேட் எடுக்குது. மார்க்கெட் வந்து சாக் வச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு சாக்காக வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மால், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு 1 மினிட்டுக்கு வந்து இது ஒரு சாக்கு. 15 மினிட் சாக்கு கிடையாது, இது ஒரு 1 மினிட் சாக்கு. 1 மினிட்டில் நம்ம 15 மினிட்டில் ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்து சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக், அது ஒரு தனியாக வீடியோ போடுறேன். சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் டச் ஆகிட்டு பாருங்கள் 60 பிப்ஸ் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது. ப்ராஃபிட் இன்னும் உள்ள ரன்னில் தான் இருக்குது. இது வந்து அப்படியே இது மேட்ச் ட்ரேடர் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபண்டிங் விப்ஸில். அதில் வந்து ஒரு காம்படிஷன் அக்கௌண்ட் இது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீக்லி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரேடர் 1 மினிட் ட்ரேடருக்கு எல்லாமே போட்டிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும். அதான் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ போட முடியும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.